ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ராணா, இந்த பஸ்ஸில் வர முடியாதா? அப்படி என்னதான் எழுதிட்டு இருக்க? டெய்லி இதை தான் எழுதிட்டு இருக்க. கேட்டால் லூஸு மாதிரி ஏதோ பேரலல் வேர்ல்டு அது இதுன்னு சொல்கிற. என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் என் தீசிஸ் புரியாது. எங்களுக்கும் சயின்ஸ் தெரியும். இது சயின்ஸ் இல்லை, லைஃப். ஐ டோன்ட் கெட் இட். ஓ தீசிஸை புரிகிற மாதிரி சொல்ல. ஏய் வந்துடா வந்துடா. லூசு பய. அவ்வளோதான் அந்த கர்மம் பிடிக்காதுல்ல, விடுத்தலையும். என்னால் எப்படி அவளை விட முடியாதோ அதே மாதிரி தான் இதையும் விட முடியாது. ஒரு நாள் இதையும் விட போகிறா, அவளையும் விட போகிறா, அப்போ புரியும் உனக்கு. இந்த ஜென்மத்தில் அது நடக்காது. நமக்கு நீங்கள் வேலை கிடச்சிரு மச்சான். எப்படி சொல்கிற? இல்லை, தினமும் நம்ம நேரத்துக்கு வருவோம், அவளும் வருவா. அவளை பார்த்து நீ சொல்ல விடுவ, அவள் பஸ் ஏறி வேலைக்கு போயிடுவா. நம்ம பஸ் எடுத்து கம்பெனியாக போய் ஏறி இறங்கினா அவன் நம்மளுக்கு வேலை இல்லைன்றான். நம்மளும் யூனிவர்ஸில் நிறைய விஷயத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாதது காதல். என் தீசிஸில் a beautiful love story, just like an இளையராஜா song. என்ன சாங்?
போய் பேசுறியா இல்லை நான் பேசட்டுமா? ஏய், ஆ அவனும் சிங்கிளாக இருக்காங்கிற தைரியத்தில் இப்படி சுற்றிட்டு இருக்க. ஒரு நாள் எவனே டேட் பண்ணிட்டு போகிறான், அப்போ ரொம்ப வருத்தப்படுவ நீ. 4 வருஷம் கூட யூனியில் படிச்சல, அந்த 4 வருஷத்தில் நீ அவள்கிட்ட போய் சொல்லியிருந்தா கூட ஏதாச்சும் தெரியிருக்கும். ஆனால் உனக்கு லக்கு, அவள் ஏன் டேட் பண்ணல. இப்பயும் சொல்ல மாட்டேன்னா எப்படி? நாளைக்கு எவனாச்சும் வந்து சொல்லிட்டானா அப்புறம் அதுவும் போயிடும். வெயிட், பேரலல் வேர்ல்டுக்கும் இந்த லவ் ஸ்டோரிக்கும் என்ன சம்மந்தம்? பேரலல் வேர்ல்டில் எல்லாமே சேமாக இருக்காது. சில விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும், பட் சிமிலர். ஸோ 2 பேரும் ஹாய். ஹாய். நீங்கள் ஜூன் தானே? ஆமாம். ஜூன் ஆழினி? ஆமாம். உங்களுக்கு எப்படி? நம்ம 2 பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ம யூனியில் ஒரே கிளாஸ். ஓ வெயிட், ஐ திங்க் ஐ நோ யூ. கிளாஸில் அமைதியாக ஒரு பையன், யார்ட்டையும் பேச மாட்டான், டீச்சர்ஸ் பெட். ஓ, இப்போ ஞாபகம் வருது. யூ ஆர் ரா. நான் ரைட். ஹாய் ராணா, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்க? எனக்கு என்ன, ஏதோ இருக்கேன், வேலை தேடிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஆக்சுவலாக ஸ்கூல் டீச்சர், டீச்சிங் சயின்ஸ். அதுக்கு தான் பஸ்க்கு வெயிட் பண்ணுறேன். ஓ தட்ஸ் கிரேட். நீங்கள் தான் சயின்ஸில் கில்லியாச்சே. உங்கள் தீசிஸ் ஆன் பேரலல் யூனிவர்ஸ் அடிச்சுக்க ஆளே இல்லை. இன்னுமா ஞாபகம் வச்சுருக்கேன்? 2 உலகம், 2த்துலேயும் ஒரே ஆள், ஆனால் அவங்கள சுற்றி நடக்கிற விஷயம் மட்டும் வேறு விதமாக இருக்கலாம். Wow, I don't know how to fan. உங்களை மாதிரி தாங்க நானும். Come on Rana, we're the same age. என்ன இந்த வாங்க போங்க, வா போனே கூப்பிடலாம். சரிங்க. சரி. நீ இன்னும் அதே மாதிரி தான் இருக்க. எப்படி? அழகா. பேசாமல் நான் போய் அவள்கிட்ட பேசியிருக்கலாமோ? நீ இப்போ யோசிச்சு என்னடா பிரயோஜனம்? பேசியிருந்தா மட்டும் கிடச்சிருக்கவா போது? நினச்சி பாரு, நான் மட்டும் போய் அவள்கிட்ட அன்றைக்கி பேசியிருந்தா. யாரா அவன்? டேய், அவகிட்ட ஒரு வாட்டியாச்சும் பேசியிருப்பியா? எப்போ பார்த்தாலும் ஷீஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மீ அப்படிங்கிற என்ன தைரியத்தை சொல்கிற நீ? ஐயோ, பஸ் வந்துருச்சு. நீயும் இந்த பஸ்ஸில் வரதானே? இல்லை, நான் வேறு பஸ். காதல்ன்றது புரிஞ்சோ தெரிஞ்சோ வரதில்லடா. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் முறையா நீயும் இந்த பஸ்ஸில் வர முடியாதா? அவள் அழகை தாண்டி அவகிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்குடா. அவளும் என்ன மாதிரி தான். எங்கள் 2 பேருக்குள்ள நிறைய விஷயம் ஒத்து போகுது. நாங்கள் மட்டும் ஒன்று சேர்ந்தோன்னா ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்போம்.
நான் இதை வெறும் லவ் பண்ணுறதுக்காக மட்டும் சொல்லலை. ஐ வாண்ட் மேரி ஹர். ஐ வாண்ட் மேக் லவ் டு ஹர். சத்தியமாக சொல்கிறேன், ஷீஸ் பர்ஃபெக்ட். ஆக மொத்தத்தில் ஒர்த்து. என்னைக்காவது நான் பேசுறத நீ காது கொடுத்து கேட்டிருக்கியா? என்னடா என்ன? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? வேலைக்கு சான்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என் கூட பேச மாட்ற, கால் பண்ண மாட்ற, நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு நீ ரியா கூட பண்ண மாட்ற. அப்புறம் இதுக்கு நம்ம ஒன்றா இருந்துட்டு ஒரு பேர் மினிமம் நான் கூட. இப்படிதான் ராணா. என்ன பண்ண சொல்ற? நீ எதிர்பார்க்குற மாதிரி நான் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? நானும் ஒன்று புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டியா? ஹலோ, who is this? ஹலோ ஹலோ. ராணா, ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கிறியா? நோ, யூ ஜஸ்ட் வாண்ட் திங்ஸ் யோர் வே. உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நான் இல்லைன்னா உடனே சண்டைக்கு வர. எல்லாத்தையும் எதிர்பார்த்து எப்படி? நீ என்ன காதலிக்கல. யூ ஜஸ்ட் லவ் த ஐடியா ஆஃப் மீ இன் யுவர் ஹெட். அப்போ என்ன உண்மையிலேயே லவ் பண்ணுறியா? ஏய் நில்றி, பதில் சொல்லிட்டு போடி. இப்ப லவ் பண்ணல தானே? எல்லாம் என் தப்பு தான். உன்னை பார்த்தது, பேசினது, பழகுனது எல்லாம் என் தப்பு தான். I think this is not happening. I can't do this anymore. I think we should break up. என்ன அதானே? நான் நீ சொல்லலாம் தான் நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. What do you mean? நான் உன்னை முன்ன பார்த்த மாதிரி நீ இல்லை. நான் நேசிச்ச ஜூன் நீ இல்லை. நீ நேசிச்சது என்ன இல்லை, நீ கற்பனை பண்ண ஜூனை, அது நான் இல்லை. நீயா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சா ஜூன் இப்படி இருப்பா, ஜூன் அப்படி இருப்பா. நீயா அசியம் பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீ என்ன லவ் பண்ணல. யூ டு நாட் லவ் த ரியல் மீ. அப்போனா இது சரி வராது ஜூன். ஐ திங்க் வி ஆர் நாட் meant for each other. அதானே? சுட்டு போட்டாலும் உன்னால் என்ன நானும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ராணா, do you still love me?
இல்லை. We never meant for each other. நீ நேசிக்க பொண்ணு நான் இல்லை, என்னை புரிஞ்சுக்க பையனும் நீ இல்லை. ரெண்டு பேருமே என்கிற ஒரே காதல். ஒரு உலகத்தில் அவனுக்கு அந்த பொண்ணு கிடைக்காம போகும், இன்னொரு உலகத்தில் கிடைச்சிருக்கலாம். எத்தனை லைஃப் எடுத்தாலும் அந்த பொண்ணு இஃப் ஷீ இஸ் நாட் மென்ட் ஃபார் ஹிம், அவ கிடைச்சாலும் நிலைச்சாலும் கடைசி வரைக்கும் சேரவே மாட்டாங்க. எல்லா லைஃப்லேயும் ராணா மாதிரி ஒருத்தர் இருப்பான். அப்போ என் லைஃப்பில் கண்டிப்பாக இருப்பான்.